Peacemakers of Christo. தெய்வ பயமும் பெரியோர் பயமும் இருக்கிறதா? மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28வது வசனத்துல, ஆன்மாவை கொல்ல இயலாமல் ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், அழிக்கும் அவருக்கு உடலையும் ஆன்மாவையும் அழிக்கும் அவருக்கு அஞ்சுங்கள், வல்லவருக்கே அஞ்சுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஜெபிப்போம். என் தெய்வீக கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே இயேசுவே, நீர் ஒவ்வொரு கிராமமாக, ஒவ்வொரு நகரமாக, ஒவ்வொரு ஆலயங்களாக நீ சென்று கொண்டிருக்கையில தேவனே ராஜாவே, உன்னை கண்ட பேய்கள் எல்லாம் பயந்து ஓடி போனது சுவாமி. ஆண்டவரே, அந்த பேய் பிடித்தவர்கள் எல்லாரும் உன்னை போற்றி புகழ்ந்தார்கள் ஐயா. இயேசுவே, பேய்களே உன்னை நோக்கி பயந்தது ஆண்டவரே. ஆனால் சுவாமி, இன்று மனிதர்களாகிய நாங்கள் ஆண்டவரே உமக்கு பயப்படாமல் இருக்கிறோம். தெய்வ பயம் என்பதே மனிதர்கள் மத்தியில் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, தெய்வ பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே. இந்நாளிலே சுவாமி, உலகம் எதை நோக்கி செல்லுகிறது என்றால் ஆடம்பர வாழ்க்கை, பண வாழ்க்கை ஆண்டவரே, நல்ல சொகுசான வாழ்க்கைக்குள்ளாய்தான் மனிதன் சென்று கொண்டிருக்கிறான். பணத்தை சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் சம்பாதிக்கணும் என்ற ஆசையை மனிதனை விடுவதே இல்லை ஆண்டவரே. அப்பா, அது பொய் சொன்னாலும், ஏமாத்தினாலும், விபச்சாரம் செய்தாலும், இல்ல மற்றவர்களை மோசம் செய்து அபகரித்தாலும் பரவாயில்ல, சொத்துதான் வேணும் என்று நினைக்கிற உலகமாக இந்த உலகம் மாறி போய்விட்டது ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலே அடியனாக ஓடி வருகிறேன் ஐயா. தெய்வமே, இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற வல்லவரான அரசரே, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையிலே நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. மனிதன் உள்ளத்துக்குள்ளாய் பயங்களே இல்லை ஆண்டவரே. பாவம் செய்கிறான் என்றாலும் பயம் இல்ல ஆண்டவரே. அப்பா, கணவனை மனைவி திருத்த முடியவில்லை, மனைவியை கணவன் திருத்த முடிவதில்லை ஆண்டவரே. பிள்ளைகளை பெற்றோர்கள் திருத்த முடியல ஆண்டவரே. பயம் இல்லாம போயிடுச்சு சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, இன்னைக்கு யாரும் யாரையும் கண்டு பயப்படுவதே இல்லை ஆண்டவரே. நாட்களிலே தேவாலயத்தை கண்டு ஆண்டவரே, மணியோசையை கேட்டு சிலுவை போட்டவர்கள், முக்தி செய்தவர்கள் ஏராளம் ஐயா. ஆண்டவரே, குருக்களை கண்டால் பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம் என்று சொன்னவர்கள் ஏராளம் ஐயா. இன்னைக்கு ஒருவர் கூட சொல்லுகிற நாவுகளை காண முடிவதில்லை சுவாமி. ஆமா ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இன்னைக்கு ஹாய் ஃபாதர், பாய் ஃபாதர்னு சொல்றவங்க இருக்கிறார்கள், ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் சுவாமி. ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு மனிதர்கள் மத்தியிலே பயங்கள் இல்லை, ஒழுக்கங்கள் இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, உண்மை இல்லை, ஏற்றுக்கொள்கிற தன்மை இல்லை, ஒற்றுமை இல்லை சுவாமி. ஆம் ஆண்டவரே, நாங்கள் பயம் இல்லாத மனிதர்களாக, பண ஆசையும் இந்த உலக ஆசைகளையும் படைத்த மனிதர்களாக மாறி போனோம் சுவாமி. எங்களை மன்னியும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்தா சுவாமி, பயப்படாத மனிதனே இல்லை ஆண்டவரே. எல்லா வகைத்திலும் ஆண்டவரே, எல்லா வகையிலும், எல்லா நேரங்களிலும் மனிதன் பயந்து கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே. ஒரு தாயானவள் பயந்து போய் இருக்கிறாள் ஐயா. ஐயா, என் குடும்பத்திற்கு என்ன நடக்க போகுதோ, என் தெய்வமே, என் மகன் வாழ்க்கை என்ன ஆக போகுதோ, என் மக வாழ்க்கை என்ன ஆக போகுதோ என்று தாயானவள் கண்ணீர் சிந்துகிறார் ஆண்டவரே. அவள் கஷ்டப்படுகிறாள் ஐயா, பாடுபடுகிறாள் ஐயா, போராடுகிறாள் ஐயா. பிள்ளைகளை கரை சேர்க்க போராடுகிற தாய்மார்கள், தந்தைமார்கள் ஏராளம் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த வேளையில நீர்தாமே இறங்கி வர ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, கணவனை கண்டு மனைவி பயந்து போய் இருக்கிறாள் ஆண்டவரே. ஆண்டவரே, மனைவியை கண்டு கணவன் பயந்து போய் இருக்கிறான் ஐயா. அப்பா, பெற்றோர்களை கண்டு பிள்ளைகள் பயந்து போய் இருக்கிறார்கள் ஐயா.
ஆண்டவரே தொழிலை கண்ட பயம் சுவாமி. ஏசப்பா வேலைக்கு போகணும்னா பயம் ஆண்டவரே. இருள் வந்தால் பயம் ஐயா. ஒரு பள்ளியை பார்த்தா பயம் ஆண்டவரே. வீட்டுல ஆண்டவரே யாராவது எலுமிச்சம்பழத்தையும் குங்குமத்தையும் அப்பி போட்டிருந்தா பயம் ஆண்டவரே. முட்டை உடைஞ்சு கிடந்தா பயம் சுவாமி. ஏதாவது ஏவி விட்டாங்களான்னு பயம் ஆண்டவரே. எவனாவது செய்வினை வச்சுட்டானா பயம் ஆண்டவரே. ஐயோ என் புள்ள காய்ச்சல் வந்துருச்சு என்ன ஆக போதோ, ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆக போதோ என்ற பயம் ஐயா. தொழிலை கண்டால் பயம் சுவாமி. இயேசுவே பணத்தை கண்டால் பயம் ஆண்டவரே. உறவினரை கண்டால் பயம் ஐயா. பெற்றோர்களை கண்டால் பயம். ஆசிரியர்களை கண்டால் பயம். பரீட்சையை கண்டால் பயம். வெளியில் செல்லணும்னா பயம். யாராவது வீட்டுக்கு வந்தால் பயம் ஆண்டவரே. பயந்து பயந்து சாகிறோம் ஐயா. ஆண்டவரே கடனை அடைக்க முடியுமா என்ற பயம் ஆண்டவரே. ஐயோ என் பணம் திரும்பி கிடைக்குமா என்ற பயம். என் நோய்கள் தீருமா என்ற பயம். திருமணம் நடக்குமா என்ற பயம் ஆண்டவரே. திருமணம் நடந்து அவன் நல்லவனா இருப்பானா இல்லையா, அவள் நல்லவளாக இருப்பாளா இல்லையா என்ற பயம் ஆண்டவரே. மாமனார் மாமியாரை கண்டால் பயம் சுவாமி. இயேசுவே என் வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பயந்து பயந்து சாவுறேன் ஆண்டவரே. ஐயோ தெய்வமே என் வாழ்க்கை என்ன எப்படி ஆக போகுதோ, என் எதிர்காலம் எப்படி அமைய போகுதோ, நான் வெற்றி அடைவேனா தோல்வி அடைவனான்ற பயம் சுவாமி. இயேசுவே நான் மன உளைச்சலுக்கு ஆளாகி கிடக்கிறேன் ஐயா. டிப்ரெஷனுக்குள்ள போய் கிடக்கிறேன் ஐயா. ஆண்டவரே எனக்குள்ளாய் ஆண்டவரே நல்லா தூங்கிட்டு இருப்பேன், எந்திரிச்சு அழுவேன் ஆண்டவரே. நல்லா தூங்கிட்டு இருப்பேன், டபக்குன்னு எந்திரிப்பேன் ஆண்டவரே. எனக்குள்ள பயம் சுவாமி. நிம்மதியா சாப்பிட முடியல ஆண்டவரே, நிம்மதியா வாழ முடியல அப்பா. பயம் பயம் என்னை கொள்ளுகிறதா ஆண்டவரே. அந்நாளிலே ஆதாம் உன்னை பார்த்து பயப்பட்டான் ஐயா. அதே பயம் எனக்கு வருது ஐயா. இயேசுவே தெய்வமே நான் செத்து போவேனா என்ற பயம் ஆண்டவரே. என் மீது மனமிறங்கும் ஐயா. தெய்வீக கர்த்தாவே எங்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீ சொன்னீர் ஆண்டவரே, மனிதனை உடலை கொள்கிறவனுக்காக நீ பயப்படாதே, உள்ளத்தையும் ஆத்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்கிற வல்லமையான தேவனுக்கு நீ பயப்படு என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்னைக்கு அப்பா என் உள்ளம் கொல்லப்படுகிறது ஐயா. ஆண்டவரே நான் என் வீட்டிலேயே நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா. ஐயோ வாழ முடியாமல் நான் தவிக்கிறேன் ஐயா. இயேசுவே புலம்ப முடியாமல் அழுகிறேன் ஐயா. யார்கிட்ட சொல்லுவேன் என்று தெரியாமல் அழுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையிலேயே அப்பா நான் நேசித்த நபர், என் கணவன், என் மனைவி ஆண்டவரே, என் மகன், என் மகள் என்னை ஈட்டியில குத்தி அப்பா கொன்னுட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு என் வீட்டுல பேச்சுவார்த்தையே இல்ல அப்பா. நாங்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரிந்துதான் வாழ்கிறோம் ஐயா. போராட்ட வாழ்க்கை சுவாமி. ஆமாண்டவரே என் உள்ளம் செத்து போய் பல மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே. என் ஆத்மா செத்து போய் பல மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே. தெய்வமே என் ராஜாதி ராஜாவே, இந்த வாழ்க்கையில எனக்கு நிம்மதி இல்லப்பா. இந்த உடம்புல எனக்கு நிம்மதி இல்ல ஆண்டவரே. எல்லாத்தையும் நானு ஆண்டவரே வெறுத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு உன் பிள்ளைகள் சொல்றாங்க. ஏசப்பா நீங்க பாருங்க ஆண்டவரே. அப்பா உன் பிள்ளைகளை காண நீங்க வாங்க ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்தை காண வாங்கப்பா. பிள்ளைகள் மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள் ஐயா, சோர்ந்து போய் இருக்கிறார்கள் ஐயா, தவித்து போய் இருக்கிறார்கள் ஐயா. நீங்க வராம யாருப்பா வருவா? உன் பிள்ளைகளை நீ தேற்றாமல் யார் ஆண்டவரை தேற்றுவார்? இவர்களை வழி நடத்த வாங்க, அபிஷேகிக்க வாங்க, ஆறுதல் சொல்ல வாங்க, தேற்ற வாங்க, சுகமளிக்க வாங்க ஆண்டவரே. கடனை தீர்க்க வாங்க ஆண்டவரே. அற்புதங்கள் செய்ய வாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை வழிநடத்த வாங்க ஐயா, அரவணைக்க வாங்க ஐயா. பிள்ளைகள் தூங்கிய பல மாசம் ஆயிடுச்சு ஆண்டவரே. தூக்கி உம்முடைய தோள்பட்டையில நீர் போட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க வாங்கப்பா. இயேசுவே என் ராஜாதி ராஜாவே, உன் பிள்ளைகளை வந்து வழி நடத்துவீர், வாழ வைப்பீர் என்று மனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம்.
சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே, நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல. நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க, செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல. கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ, டிஷர்ட்டோ, இல்ல ஷர்ட்டோ, ஸ்கர்ட்டோ, இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம், உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜெப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜெபங்க, சாத்தானை விரட்டுற ஜெபம். இந்த ஜெபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.